ஹாய் ஆல். இது வந்து நேற்று செம்ம இடி மின்னலோட மழை பெஞ்சுதா நைட்டு. காலைல அப்படியே சூப்பராக இருக்குன்னு பார்த்தா அது அப்படியே நின்றுடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னும் ட்ரிஸ்லிங் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மழையே இல்லை. அப்புறம் இது வந்து பருப்பு உருண்டை குழம்பு பண்ணிகிட்ருக்கேன். கோஸ் பொரியல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரசம் வச்சு அவளுக்கு வந்து பால் கொழுக்கட்டை கேட்டான்னு பண்ணியிருந்தேன். அப்புறம் யாருக்கெல்லாம் வந்து இந்த டாக் ஷோ ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து இப்போ ரொம்ப பிடிச்சது இந்த டாக் ஷோ தான். எதில் டாக் ஷோ போட்டாலும் பார்ப்பேன். ஏன்னா அவங்க ரியாலிட்டி, அவங்களோட விஷயங்கள் தான் அவங்க வந்து ரியலாக பேசுகிறாங்க. அதனால எனக்கு பிடிக்கும். இன்ஃபேக்ட் சினிமாஸோட இது எனக்கு ரொம்ப பிடிச்சி பார்ப்பேன். 4 விஷயம் நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். ஓ! இப்படி தான் நாட்டு நடப்பு இருக்கான்னும் தெரிஞ்சுக்கலாம். அதில் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்கில் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு சேனலில் வந்து அவங்க மாமனார் மருமகள் வந்து அவங்க எப்படி வந்து அவ்வளோ வந்து பாசமாக இருக்காங்கன்னு நல்லா இருந்தது கேட்கும்போது. மாமனார் வந்து மருமகளுக்காக அவ்வளோ பண்ணுறது, மருமகள் வந்து மாமனாருக்காக அவ்வளோ விட்டு கொடுக்காம பேசுகிறதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அதில் ஒரு பொண்ணு பேசினது மட்டும் எனக்கு கொஞ்சம் வந்து நெருடலாக இருந்துச்சு. என்னென்னா, அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, அவரோட ஏடிஎம் கார்டே என்கிட்ட தான் இருக்குது. அவங்க ஒய்ஃப்கிட்டேயும் அவங்க கொடுக்கல, இல்லை அவங்க பையன்கிட்டேயும், தட் இஸ் அவங்க ஹஸ்பண்ட்கிட்டேயும் கொடுக்கல. என்கிட்ட தான் வச்சுருக்கேன். அவர் வந்து 50,000 பென்ஷன் வாங்குறாரு. ஒரு ரூ. 50 வேணும்னாலும், "பாப்பா எனக்கு ரூ. 50 தாம்மா" அப்படின்னு கேட்பார். இது 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 வந்து பெருமைப்பட விஷயமா? அவர் வந்து எவ்வளோ வயசாகி ரிட்டயர் ஆகிட்டு 30+ இயர்ஸ் அவர் சர்வீஸ் பண்ணியிருப்பார். அங்கே ஒரு எம்ப்ளாயாக இருந்து கை நீட்டி சம்பளம் வாங்கியிருப்பார். அதுக்கப்புறம் பென்ஷனையுமே அவரால் ஃபுல்ஃபில்லாக வந்து கையில் வச்சுட்டு செலவு பண்ணுறதுக்கோ இல்லை யூஸ் பண்ணுறதுக்கோ முடியல. இது வச்சுக்கிட்டோம். ஆனால் வந்து இவர் போய் கேட்குற அளவுக்கு வந்து அவங்க கொடுக்கறதுக்கு இஸ் ஷி அன் எம்ப்ளாயர் டு ஹிஸ் மாமனார்? அது எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அது ஏன் நிறைய பேர் வீட்டில் அப்படி நடக்குதுன்னு நினைக்கிறேன். பென்ஷன் தான் அந்த கார்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு இவங்கள வந்து ஸ்லேவோட மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் மாறணும். இப்போ சில்ட்ரன்ஸுமே நம்மளுக்காக இவ்வளோ உழைச்சாங்க, அதுக்கப்புறம் ரிட்டயர் ஆனாங்க. அந்த காசுமே நம்மளுக்கு தான் தராங்க. ஆனால் வந்து அதை டாமினேட் பண்ணி வாங்குறாங்க பாருங்க. இட்ஸ் வெரி ராங் திங்.